இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ வச்சுக்காதீங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு விஷயம், இவ்வளோ டஸ்ட்டு வர வரைக்கும் நீ என்னம்மா பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் மேலே இருக்க பொருள்லாம் எடுத்திங்கன்னா அதில் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு தான் இருக்கும். பாம்பு இருக்கலாம், தேரை இருக்கலாம், தவளை இருக்கலாம். நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு அந்த ரூம் போகிறதுக்குள்ள அந்த ரூம் ஃபுல்லாக குப்பையாயிடுது. நான் நிறைய அதுவானு எனக்கு தெரியல. அண்ட் திஸ் வாஸ் த லாஸ்ட் ஸ்டெப். ஜஸ்ட் வாட்ச் த வீடியோ. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்ட் தான். என் வாய்ஸ் ஒரு மாதிரி போகுது, என்னோடய ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரி போகுது. பிகாஸ் என்னோடய வீடியோவில் வந்து ஒரு காக்கா, ஒரு குயில், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல பேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப குளறுபடி பண்ணிடுச்சுங்க. ஸோ அதனால் மறுபடியும் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் ஒர்க் தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரீக்ரியேஷன் கூட சொல்லலாம். முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத மாதிரியும் நான் காட்டுறேன். எனக்கு வந்து க்ளீனிங் வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து க்ளீன் பண்ணுற அந்த டைமிங்க்கு வந்து என்னோடய மூட் சூட் ஆச்சுன்னா நான் அதை வந்து கரெக்டாக அழகாக பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மூடில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்கள், பயங்கரமாக பண்ணிட்டு நான் ரெடி ஆகிட்டேன், ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு. இப்போ வந்து நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த க்ளீனிங் நடுவில் நிறைய க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ பெருசாக நான் எதுவும் காட்ட போகிறதில்ல. ஜஸ்ட் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுட்டு சிலதை ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங், வைப் பண்ணுறது, டஸ்ட் கிளியர் பண்ணுறது, அந்த ஒர்க்ஸ் தான் பார்க்க போகிறேன். இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு அவுட்லுக் மாதிரி காட்டுறேன். ஹோப் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. எங்கள் மம்மி தூங்கிட்டு இருக்க டைமில் தான் நான் இந்த க்ளீனிங்லாம் பண்ணேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது இடம். சுற்றி பார்க்கும்போது தெரியுது கஷ்டமாக தான் இருக்க போகுது. பட் இருந்தாலுமே வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ தட். ஸோ உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணணுன்னு பார்த்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஆடிங் திஸ் வீடியோ டு தி யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிச்சனில் வந்து மேபி நிறைய இருக்கலாம். பாம்பு இருக்கலாம், தேரை இருக்கலாம், தவளை இருக்கலாம், இல்லைன்னா காக்ரோச் இருக்கலாம். பல பல உயிரினங்களை வந்து நாங்கள் ஓசியில் சோறு போட்டு வளர்த்துட்ருக்கோம். எங்கள் அம்மா என்னையும் சேர்த்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ ஹோப் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வாட்ச் த வீடியோ. ஃபைனலி வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் அந்த க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய க்ளீனிங் கிச்சன் டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இது அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம நினச்சி நிறைய பொருள் வச்சுருவோம். ஆனால் அந்த பொருளை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் வந்து இந்த கீ பாட்டில் பாருங்கள் எத்தனை அடுக்கி வச்சுருக்கேன்னு. ஸோ நான் வந்து நினைப்பேன் இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும், நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் அதை தூக்கி போட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெசில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் அது எல்லாத்தையுமே எடுத்து அது ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்க க்ளீனிங் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வேறு அங்கே என்னென்ன பொருள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு விஷயம், எல்லா இடத்துலையும் ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஜன்னல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா திறந்து விட்டுக்கோங்க. ஃபேன் இருந்தால் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எடுக்கும்போது நிறைய டஸ்ட் வந்தாலும் உங்களை ரொம்ப தாக்காமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் தென் எல்லா கவர்ஸ் என்ன கிடக்கோ எல்லாத்தையுமே வெளில எடுத்துருங்க. இதை அப்புறம் வச்சுக்கலான்னு பார்க்காதீங்க. எது கிடக்கோ தேவையில்லாத எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. எதுவுமே வச்சுக்காதீங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு விஷயம், இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையுமே அடிச்சிருங்க. டஸ்ட்டு அந்த செவுறு மேலே இருக்கிறது அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைங்க. அது வெளியே வைக்கும்போது அதுக்கப்புறம் டஸ்ட்லாம் படியாமல் இருக்கும்ல, ரீஸ்டாக் பண்ண வேண்டிய ஜார்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போது எடுக்கும் போதே நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நிறைய பேக்கெட்ஸ் எல்லாம் தூக்கி போட வேண்டிய இது வராது. ஸோ அதனால் வந்து நான் ரீஸ்டாக் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே நான் அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டேன். அண்ட் தென் ரீஸ்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே நிறைய எங்கள் அம்மா புது விசிலெல்லாம்
யூஸே பண்ணாத வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து நல்லா வைப் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அதில் நியூஸ் பேப்பர் நான் போடுறதுக்கு ரெடியாக நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். செகண்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. க்ளீனிங் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர்ஸ் போட்டுக்கலாம். அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஷீட்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து நிறைய இந்த மாதிரி ஜாராக வச்சுருந்தாங்க, பெருசு பெருசாக டப்பாவாக. ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போ நீங்கள் மேலே இருக்க பொருள் அதுக்கு மேலே இருக்க பொருள்லாம் எடுத்திங்கன்னா அதில் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு தான் இருக்கும். டர்ட் இருக்கும் அப்படின்றத விட டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வைப் பண்ணுறதுக்கு ஒரு துணியை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துணி வந்து க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் நியூஸ் பேப்பர்ஸை ஃபுல்லாக போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர்ஸ் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டாக் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றொன்றுத்தையும் மறுபடியும் வைக்கும் போது மறக்காமல் தொடச்சி வைங்க. வேறு வழி இல்லை. தொடச்சி வச்சா தான் வந்து இட் லுக்ஸ் குட், பார்க்க அழகாக தெரியும். நீங்கள் ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணும்போது கடைசி ஃபைனல் லுக் பார்க்கும்போது உங்கள் மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து நான் அந்த பெரிய ஜார்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த திங்ஸை மட்டும் கைக்கு எட்டுற மாதிரி வச்சுட்டு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற எல்லா திங்ஸுமே வந்து நல்லா மேலே தூக்கி வச்சுருங்க. ஸோ அதை தொடச்சி வைக்கும்போது அதில் சீக்கிரமாக டஸ்ட்டு படியாது. அதேமாதிரி அதை எடுக்க வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒர்க்குமே இருக்காது. ஸோ அதனால் வந்து தேவையில்லாத பொருள்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு தேவையில்லாத மேலே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன ஜார்ஸில் எல்லாத்தையுமே நான் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரீஃபில் பண்ணி முடிச்சுட்டு அது எல்லாத்தையுமே வைப் பண்ணி எல்லாத்தையும் அதை அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி நான் வந்து எனக்கு வந்து ஸ்மெல் பண்ணால் தான் ஒரு சில நேம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன டேப்ஸ் மாதிரி ஒட்டி இதோட பேர் இது அப்படி சொல்லி நான் கொஞ்சம் எழுதி வச்சுப்பேன். பிகாஸ் நான் இப்போ தான் கொஞ்சமாக குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இனி நான் குக்கிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். பட் என் குக்கிங்கை நம்பி யாரும் அதை சமைச்சு பார்த்து ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யூ கேன் என்ஜாய் மை வீடியோ அ லாட் பிகாஸ் அவ்வளோ கிரிஞ்சி பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது என்ன மசாலா எதுன்னு தெரியாமல் இத்தனைக்கும் நான் வந்து ஏதோ சிம்பிளாக தான் செஞ்சேன். பட் கரம் மசாலா அதிகமாக போட்டுட்டேன். இன்றைக்கி வரைக்கும் என் அண்ணன் சொல்லி காட்டுவான், கிருத்திகா சமைக்கிறதா இருந்தால் கரம் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ குக்கிங்லாம் தெரியாது. பட் நான் நல்லாவே சமைப்பேன். பட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜார்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வச்சுருக்காங்களா இந்த 3 ஜார். இதில் வந்து இந்த சின்னதில் வந்து சால்ட் வச்சுருப்பாங்க. அது பக்கத்தில் இருக்கிறதுல வந்து ராக் சால்ட், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல வந்து புளி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுன்னா அது பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷெல்ஃபில் எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் அவங்க வச்சுருந்த கொஞ்சம் அந்த மளிகை சாமான்லாம் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே நான் ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து அதில் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் தென் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி இதில் வந்து சுகர் இருக்கும். இந்த இவ்வளோ பெரிய டப்பாவில் எங்கள் அம்மா சுகர் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காஃபியில் வந்து ஒரு நாளைக்கு காஃபி குடிக்க 1 கிலோ சர்க்கரை போடுவாங்க. அவ்வளோ சர்க்கரை இருக்கும் எங்கள் வீட்டு காஃபியில். பட் எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லாதனால நான் ஒன்றும் சுகர் பேஷண்ட் ஆகலை. பட் எங்கள் வீட்டில் யாருக்குமே சுகரும் கிடையாது. கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். அண்ட் தென் என்னோடய கப்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஷெல்ஃப் க்ளீன் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் அவ்வளோ புது பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க எங்கள் அம்மா யூஸே பண்ணாமல். எதுக்கு அதை அப்படி பத்திரமா வச்சுருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி யூஸே பண்ணாத பாத்திரத்தை என்ன நிலமை ஆனாலும் அது பத்திரமா மேலே வச்சுருக்காங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் எவ்ரி இந்தியன் மாம் வில் டூ தட். புதுசாக பொருளெல்லாம் வாங்கி அப்படியே அது புதுசாகவே கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க. அது எப்போ தெரியுமா அவங்க எடுப்பாங்க, அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வரும்போது அவங்க இதெல்லாம் எடுத்து வெளியே வைப்பாங்க. அவங்க அண்ணா அவங்க அக்காலாம் வரும்போது அவங்களுக்குலாம் புது பாத்திரத்தில் கொடுப்பாங்க. நம்ம மட்டும் பழைய பாத்திரத்தில் தின்னணும். திஸ் இஸ் வாட் ஆல் மாம் டூ. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே நான் இதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
இந்த டிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது தான் இது. தண்ணியோடு அதை வச்சிடாதீங்க. பாத்திரமும் சரி அந்த இடமும் சரி நாஸ்டி ஆகிடும். ஸோ அதனால் வந்து தண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து பாத்திரத்தை அடுக்குங்க. இட் வாஸ் அ குட் டிப். எனக்கு இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த இடமுமே நீட்டாக இருக்கும். அதனால் அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே அடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து அந்த தண்ணி இது பண்ணதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை லைட்டாக ஒரு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அடுக்குனீங்கன்னா கூட அந்த இடம் க்ளீனாக தான் இருக்கும். ஸோ க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் போடுறதுனால அந்த இடமே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ எந்த டஸ்ட்டுமே இருக்க மாதிரி தெரியாது. நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல நீட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து மாடர்ன் கிச்சன் யூஸ் பண்ணால் தான் அந்த கிச்சன் நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபெசிலிட்டியாக இருக்கும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மாடர்ன் கிச்சன் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அதை யூஸ் பண்ணுறதுன்னு. நம்ம நார்மல் கிச்சன் வச்சுருந்தாலுமே அதை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அண்ட் இவ்வளோ டஸ்ட்டு வர வரைக்கும் நீ என்னம்மா பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது என்னமோ தெரியல, அந்த இதுவில் மட்டும் ஒரு 1.5 2 மந்த்க்குள்ளேயே அவ்வளோ டஸ்ட் ஆகிடுது. அண்டு இது வேறு டஸ்ட்டாக நான் தட்டிகிட்ருக்கேனா, அதனால் வந்து பார்க்கும்போது ரொம்ப டஸ்ட்டாக தெரியும். பட் நத்திங் எல்ஸ். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் ஐ கேன் டெல். வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாத்தையுமே நான் வைப் பண்ணி அடுக்கிட்டுருக்கேன். சீக்கிரமாக நான் வந்து என்னோடய ஹோம் டூர் காட்டலான்னு தான் இருக்கேன். பட் இருந்துமே வந்து நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு அந்த ரூம் போகிறதுக்குள்ள அந்த ரூம் ஃபுல்லாக குப்பையாயிடுது. நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழியே இல்லை. அண்ட் மேலெலாம் கொஞ்சம் ஒட்டடை இருந்துச்சு, அதெல்லாம் அடிச்சிட்ருந்தேன். எனக்கு அந்த ஒயிட் கலர் டைலில் இருக்குது, எனக்கு அந்த பிக்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் இதுதான் வந்து லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் க்ளீனிங். இந்த சிலிண்டர் கீழே இருக்க அந்த சைட் ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்ருந்தேன். இங்கே வந்து டஸ்ட்டு தான் இருந்துச்சு. பட் அதில் வந்து ஏதோ கொட்டிடுச்சு போல். ஸோ அதனால் வந்து அந்த டைலோட கலர் எல்லாமே மாறிடுச்சா, இல்லை அந்த டைலோட கலரே அதுவான்னு எனக்கு தெரியல. அண்ட் திஸ் வாஸ் த லாஸ்ட் டிப். இங்கே வந்து டஸ்ட்பின் கவர்ஸ் வச்சுருக்கீங்க, பட் அவ்வளோ யூஸ்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த டஸ்ட்பின் கவரே வந்து அழகாக ஷீட் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து அந்த கீழே இருக்க பாட்டமை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பெருசாக ஷீட் மாதிரி விரிச்சிங்கன்னா அது நல்லா இதுவாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் வைப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் வெசல் வாஷிங் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக கிச்சனை ஒரு ஃபிட் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் செம்ம தண்ணி தாகும். நான் 2 லிட்டர் தண்ணி கேனை ஃபுல்லாக குடிச்சு முடித்தேன். செம்ம டயர்டாகிடுச்சு. என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் பால் வடியுது என் முகம், என்ன பண்ணுறது. அண்ட் ஐ ஷோ த ஃபில். ஆக்சுவலி நான் ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப ஈவினிங் ஆனதுனால வீடியோ இஸ் நாட் கிளியர் தட் மச். பட் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். எந்த டஸ்ட்டுமே இல்லாத பார்க்கவே நல்லா கிளியராக இருந்துச்சு. சன்லைட் பாருங்கள், சும்மா 5 மணி கூட பளிச்சுன்னு அடிக்குது. அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் வெசல் வாஷ் பண்ணும்போது நான் வேறு ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் அதை ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. பட் இதுதான் வந்து ஃபைனல் லுக். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து அந்த நியூ பிளேட்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸஸ், அந்த புதுசாக வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் இதுவில் மல்லிகை சாமான்லாம் வச்சுட்டு அந்த சால்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் பருப்பு வைக்கிற பாக்ஸ் எல்லாமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத திங்ஸ் இருந்துச்சு. மீதி பிளேட்ஸு எல்லாமே வந்து சன்செட்டில் நான் எல்லாத்தையுமே கட்டி மேலே தூக்கி போட்டேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் நான் கீழே வச்சுருக்கேன். அது எதுவுமே வந்து கீழே இல்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.